இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன், ரெண்டுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கூலும்ஸ் லா அப்படின்றது ஒன்லி டிஸ்கஸ்ட் அபவுட் தட் சார்ஜ் மட்டும்தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா we are only discussing about that மாஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாஸை பற்றி தான் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்லையுமே, இந்த ரெண்டு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது அனதர் ஒன், ரெண்டுக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வேரி ஆகும். இப்போ இந்த கூலும்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ k is equal to 1/4/ε0 அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ சால்வ் பண்ணால் 9 × 10⁻⁹. இது நம்ம இதுக்கு நம்ம யூனிட் எழுதும்போது nm²c⁻−2. அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா g is equal to 6.67 × 10⁻−11 n நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻−2. அடுத்த ஃபண்டமெண்டல் மெயின் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு எடுத்திங்கன்னா இந்த கூலும்ஸ் லாவில் சார்ஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒன்று அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ், ரெண்டு ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர் அனதர் ஒன் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆனால் இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான், விச் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில். ரெண்டு என்ன அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நான் இப்போ கன்சிடர் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ஒன்னோட ஒன்று இப்படி அட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் நான் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வச்சுருக்கேன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், இந்த ரெண்டு சார்ஜ் மூவ் பண்ணால் ரெண்டு என்ன பண்ணும், ரெண்டும் வில் கோ இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே அட்ராக்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா let us consider here one mass m1 and here you consider another mass which is m2. இது ரெண்டுக்கும் இடையில ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது இதை நோக்கி மூவ் ஆகிற மாதிரியும் இது இதை நோக்கி மூவ் ஆகிற மாதிரியும். ஸோ இப்போ அந்த சாக்பீஸ் இருக்குது, நான் இப்படி லீவ் பண்ணுறேன் அப்படின்னா which is moving towards the earth surface அப்படின்னா இந்த மாஸும் எர்த்தும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கிறதா தான் அர்த்தம். there is no repulsive force. நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதும்போதே இது வந்து does not depends on medium அப்படின்னா which is depends on the medium, அது மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ which is depends on medium, depends on medium. அப்போ இது என்ன பண்ணாது, does not depends on medium, it does not depends on medium. அது என்னது மீடியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெண்டு சார்ஜை நான் வச்சுருக்கேன். அந்த ரெண்டு சார்ஜை நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இது ஒரு கண்டெய்னர், இதில் ஃபுல்லாக இப்போ வாட்டர் ஃபில்லாக இருக்கிறதா வச்சுக்கோங்க. இதில் அந்த ரெண்டு சார்ஜை வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ், இது Q2, இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் மீடியத்தில் வச்சோம்னா சேஞ்ச் ஆகும். இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்க போகிறேன், ஒரு ஏரில் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். இப்போது இது வந்து சார்ஜ் Q1, திஸ் இஸ் எ சார்ஜ் Q2. அப்போ இங்கேயும் இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சிமிலராக இருக்குமானா கிடையாது. இதுக்கும் உடைய ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியத்தை பொறுத்து, அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இஃப் யூ டேக்கிங் அஸ் திஸ் ஒன், ஸோ அதே மாதிரி சேம் இங்கே ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம அதே மாதிரி பிளேஸ் பண்ணலாம். அதில் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரை இல்லை எனி லிக்விட், வாட்டர் ஆர் ஆயில் எதை வேணால் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு மாஸ் இருக்குது m1 அண்ட் another mass here it is m2. இப்போ இந்த ரெண்டு மாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான். இதே இல்லை இப்போ நான் வெளியில் எடுத்து நான் ஒரு ஏரில் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மாஸ் m1, திஸ் இஸ் அண்ட் மாஸ் m2. இங்கே இருந்த ஃபோர்ஸ் இங்கே இருந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின். ஸோ இது வந்துட்டு மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இது மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த கூலும்ஸ் லாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
இண்டிபெண்ட் ஆஃப் தட் மீடியம். அதுக்கப்புறம் இதுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் மெயினாக ஒரு 6 சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இதில் என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கூலும்ஸ் லா, இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ரெண்டுமே என்ன ஆகுது, which obey இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² சொல்லுவோம். இப்போ கூலும்ஸ் லா நம்ம எப்படி எழுதுவோம், ஜென்ரலாக எழுதும்போது எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q1 q2/r². நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எப்படி எழுதுவோம், F is directly proportional to m1 m2/r² அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இங்கேயும் என்ன இருக்கு, 1/r² தான் இருக்கு. இங்கேயும் பாருங்க, ரெண்டு என்ன இருக்கு, 1/r² தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெண்டு ஃபோர்ஸுமே நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ், ரெண்டுமே நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் இங்கேருந்து இங்கே ஒரு மாஸ் இருக்கலாம், m1ங்கிற ஒரு மாஸ், திஸ் இஸ் m2ன்ற ஒரு மாஸ். இப்போ ரெண்டு மாஸுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இங்கே நம்ம என்ன ஒயராக கனெக்ட் பண்ணியிருக்கோம், இல்லைனாலும் என்ன ஆகும், ஒரு மாஸ் இன்னொரு மாஸை நோக்கி மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கூலும்ஸ் லா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு +q ஒரு சார்ஜும் இங்கே -q ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம்னா இந்த ரெண்டு சார்ஜ் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று இப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு வரும். ஸோ இது நோக்கி மூவ் ஆகும், இது இப்படி மூவ் ஆகும். அப்போ என்னது, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டுமே என்னது, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் இஸ் ரெண்டு ஃபோர்ஸுமே சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா லைன் ஜாயினிங், இந்த ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இல்லாமல் ஒரே மாதிரியான டைரக்ஷன் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி. அனதர் ஒன் திஸ் ஒன் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்ன ஒரு கன்சர்வேட்டிவ் இதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து டயக்ராம் மாதிரி போடுறேன். இது திஸ் இஸ் அ பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் த பாயிண்ட் பி. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு மாசு m1 ஆர் சார்ஜ் q1, இந்த பிங்கிற பாயிண்டில் மாஸ் m2 ஆர் சார்ஜ் q2 அப்படின்னு இருக்கு. அப்போ ஏவுல இருந்து இந்த மாஸ் m1 ஆர் சார்ஜ் q1 நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்திரம் நான் கொண்டு போயிட்டு இப்படி நான் வந்து சேர்க்கிறேன். அதே மாதிரி இந்த ஏவுல இருந்து m1 ஆர் q1 அப்படின்றத எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்ல நான் போய் சேர்க்கிறேன். m2 ஆர் q2 கொண்டு போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல m2 இருக்குனுங்கிற நெசரி இல்லை. ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு இதை கூட இருக்கலாம், ஒரே ஒரு சார்ஜ் கூட நம்ம இருக்கிற மாதிரி வச்சிடலாம், இல்லைன்னா ஒரே ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போ இது அந்த நோக்கி கொண்டு போகிறோம். இன்னொன்று என்ன பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக இப்படி நம்ம கொண்டு போகிறோம். இப்படி இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அந்த இதை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் வேறு ஒரு மாசை நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கிறது கூட இல்லை. அப்படியே இங்கேருந்து நான் ஏங்கிற பாயிண்ட் m1ங்கிற ஒரு மாசை இந்த பாயிண்ட்டை கொண்டு போகிறேன் பிக்கு. இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இந்த வகையில் கொண்டு போகிறேன். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டில் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பாத்தில் கொண்டு போனாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் அப்படின்றது வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒபே which follows the superposition principle. So which follows superposition principle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு சார்ஜ் மேலே நம்பர் ஆஃப் சார்ஜ் இல்லைனா ஒரு மாஸ் மேலே நிறைய மாஸ் வந்து ஆக்ட் ஆகிறது தான். அது மாதிரி ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் வேக்யூம். இந்த வேக்யூம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஏர் இல்லாத ஒரு இடம் நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வேக்யூமில் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கும். சென்ட்ரல் ஃபோர்ஸு, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதான் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். நீ இப்படி கொண்டு போனால் இப்படி கொண்டு போனால் பாத் இப்படி தான் இருக்க போகுது. அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கு சேம் தான். அதேமாதிரி விச் ஃபாலோஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும். ரெண்டு என்ன ஆகும், வேக்யூமில் வந்து ரைட் ஆகும். ஸோ இதுதான் கூலும்ஸ் லாவுக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ்.